வணக்கம், வெல்கம் டு சிவில் ஸ்டைஸ். ஜூலை 9th வெட்னஸ்டே த ஹிந்து, சென்னை எடிசன். ஸோ இன்னைக்கு யூபிஎஸ்சி ரிலேட்டடாக ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்னலாம் வந்திருக்கு, அதை எப்படி யூபிஎஸ்சிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேஜில் பிஎஸ் ட்ரேட் டீல் இருக்கு இல்லையா? ஸோ இது கம்ப்ளீட்டாக முடியட்டும், இப்போதைக்கு எதுவும் வேண்டியதில்லை, இதெல்லாமே ஜஸ்ட் ஃபாலோ அப் நியூஸ் தான். ஓகே. ஸோ ஜூலை எண்டில் பார்த்தம்போது தெரியும். ஸோ அது வரைக்குமே அப்போ வந்து ஒரு கவரப் ஸ்டோரி போடுவாங்க ஃபுல்லாகவே. ஓகேவா? ஒரு நீண்ட நாள் ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கவரப் ஸ்டோரி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வேண்டியதில்லை. ஓகே. ஸோ அது வரைக்கும் படித்தோமோ அப்படின்னா டைம் வேஸ்ட்டு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் சென்னை சென்னையோட சைடில் எதுவும் இல்லை. அடுத்த பேஜ் போயிடலாம். பேஜ் நம்பர் 4லேயும் ஒன்றும் இல்லை. ஜென்ரலி நம்ம ஆல் இண்டியா லெவலில் நம்ம படிக்கிறதுனால இந்த லோக்கல் நியூஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதை படிச்சுட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நேரம் தான் விரயமாகும். சரிங்க. ஓகே. தமிழ்நாடு கடலூர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் பாயிண்ட்ஸ் டு சேஃப்டி இஷ்யூஸ் அட் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கணும். இது ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு லெவல் கிராசிங்கில் நடக்கிறது தான். அப்போ அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத மெயினாக பார்க்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு கீழே வரும். ஜிஎஸ் பேப்பர் 3ல் வரக்கூடிய ஒரு நியூஸ் தான். ஸோ அதுக்கு இன்டைரக்டாக பாயிண்ட் எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாமே யூஸ் ஆகும். ஓகே. ரைட். அடுத்து அதுவும் தமிழ்நாடு தான், அதுலேயும் ஒன்றும் நியூஸ் இல்லை. இதில் பாருங்கள், ஹைகோர்ட் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கு. பொலிட்டீஷியன்ஸ் இன் பவர் ஷுட் நாட் டீம் தெம்செல்ஸ் கிங் ஆர் கியூன்ஸ், சேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஆமாம். இது எப்படின்னா ஒரு டெமோக்ரஸியில் தலைவர்கள் மாறிட்டே இருப்பாங்க. அதனால் ஏதோ நிரந்தர அரசர்களோ நிரந்தர அரசிகளோ அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இது டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இட்ஸ் வேல்யூஸ் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வரும். இது மெயின்ஸ் ஓரியன்டான ஒரு டாபிக் தான் அது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷனை நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பொலிட்டிக்கல் நியூஸ் தான். பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. இன்னைக்கு எடிட்டோரியலில் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியலில் பெரிய லெவலில் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுவும் பீகார் சம்மந்தப்பட்டது, அதனால் அது தேவைப்படாது. ஸோ நேஷனல் லெவலில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒப்பீனியன் பேஜில் பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் அந்த பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் நடக்குது பீகாரில். அப்படின்னா என்னென்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்றதெல்லாம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 12ல் இந்தியா பிரேசில் பார்ட்னர்ஷிப் இஸ் ரெலவெண்ட் ஃபார் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 2ல் வரும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரக்கூடிய ஒரு நியூஸ்.
ஸோ மெயினாக வந்து இந்த இந்தியா பிரேசிலுக்கு இடையில என்னென்ன ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹைலைட். இதில் வந்து கொஷின் வந்து எப்படி கேட்டுருவாங்கன்னா, இந்த மாதிரி விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபேக்ட் ஹேஸ் பின் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் பிரேசில் ரீசென்ட்லி அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க ஃபிலிம்ஸில். ஓகே, வேறு எதுவும் தேவைப்படாது. மெயின்ஸில் தான் இதோட ரோல் வந்து ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜிஎஸ் பேப்பர் 3ல வரக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி மணி லாண்ட்ரிங் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வரக்கூடியதான் இந்த நியூஸ். டெரர் அட்டாக் அக்யூஸ்ட் இன் இந்தியா, யூஸ்டு ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸ், இ-காமர்ஸ் சைட்ஸ், ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த எஃப்ஏடிஎஃப் அப்படின்றத பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபிலிம்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும். இது இதோட ரோல் என்ன, இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, இதனால் இந்தியாவோட எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்ற நாடுகள் மத்தியில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது மெயின்ஸ் ஓரியன்டான டாபிக். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஒரு டாபிக் ஜிஎஸ் பேப்பர் 3 மெயின்ஸில். ஓகே. ம். Public Account Committee tells Director General of Civil Aviation to hold a complete safety audit of all aircraftன்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதாவது எப்படின்னா, நாம் கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வரலாம். ஓகே, ஸோ மெயினாக வந்து என்னென்னா, இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வரும். ஓகே. ஸோ பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி அப்படின்றது என்ன, அதோட ரோல் வந்து என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான ஆடிட்டிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். அடுத்தது கண்ட்ரி வைடு சர்வே ரிவீல்ஸ் டெஃபிசிட்ஸ் இன் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அப்படின்றது இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்கூலிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு. ஓகே, ஸோ ஜிஎஸ் பேப்பர் 3ல வந்து வரக்கூடிய ஒரு நியூஸ் தான் அது. ஓகே, அதுக்கப்புறம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி போசஸ் ஏ பப்ளிக் ஹெல்த் சேலஞ்ச் இருக்கு இல்லையா, பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, இன்டர்வியூ டோட்டலாகவே படிச்சுக்கணும். விட்டமினோட ரோல் அப்படின்னா ரோல் வந்து என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதெல்லாமே ரொம்ப பேசிக்ஸ். அதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி ப்ரெஸ் லான்ச்சஸ் ஆக்ஸ்ஃபோர்டு பிக் ரீட் குளோபல் சேலஞ்ச் டு ப்ரொமோட் ரீடிங் லிட்ரஸி. இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த நியர்லி 600 ஏக்லைவா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராக்டு ஐஐடி ஜேஇ நீட்ஸ் ஏஸ் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே இது வந்து வரும். ஓகே, ஸோ ஜிஎஸ் பேப்பர்லேயும் ஜிஎஸ் 3ல வந்து வரக்கூடிய ஒரு நியூஸ். மெயின்ஸ் ரிலேட்டடாக அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக இல்லை. அதுக்கு ஊபர் மே இம்ப்ளிமெண்ட் சோஷியல் செக்யூரிட்டி கோட் பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர். ஓகே, ஜூலை 9th இதில்
15th பேஜில் இருக்குது பாருங்களேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்றது இந்தியாவில் ரீசெண்டாக கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. சமூக பாதுகாப்பு, அதாவது பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸில் பீப்புள் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வந்து வரும். ஜிஎஸ் பேப்பர் 3ல வந்து வரும். ஓகே, ரைட். அடுத்தது, ஆட்டோ பார்ட் இண்டஸ்ட்ரி சீக்ஸ் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஆன் கிரிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து மெயினாக பார்த்துக்கணும். இந்த ரேர் எர்த் மெட்டல் அப்படின்னு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ தனியாக வந்து கேட்குறாங்க போல். அதாவது அப்படின்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸு கிரிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் தான் வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கெலாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், யுக்தி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான். ரைட். அடுத்து வேர்ல்டு பேஜில் துபாய், பிரசல்ஸ், கத்மாண்டு, மாஸ்கோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். லொக்கேஷன் பார்க்கணும். காத்மாண்டுவில் பாருங்களேன், ஃப்ளட்டு, பயங்கர ஃப்ளட்டு போல். ஸோ ரசுவாகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ரசுவாகதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிரிட்ஜு வந்து சைனாவையும் நேபாளையும் இணைக்கக்கூடிய பிரிட்ஜு. அதே மாதிரி போத்தோ கொசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்துக்குங்க. போத்தோ கொசி அப்படின்றது ஒரு ரிவர், நேபாளில் இருக்குது. ரசுவாகதி அப்படின்றதும் ஒரு ரிவர். ஓகேவா? சாரி, ரசுவாகதி அப்படின்றது ஒரு இடம். ஓகே. ஸோ ஜாகிரஃபியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிலிம்ஸில். ஓகே. அப்போலாம் ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் நமக்கு தேவைப்படாது. சயின்ஸ் ஃபுல்லாகவே படிக்கணும். ஓகே. சியரா லியோன் ஐலாண்டர்ஸ் டெஸ்பயர் ஆன் ஆஸ் ரைசிங் ஓஷன் த்ரெட்டன்ஸ் சர்வைவல் இருக்கு இல்லையா? ஸோ இதை படிக்கணும். அதுக்கப்புறம் ஜீன் எடிட்டட் ரைஸ் அப்படின்னா முதல்ல ஜீன் எடிஷன்னா, ஐ மீன் எடிட்டட் ஜீன்னா என்ன, ஹைப்ரிட்னா என்ன, பயோடெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி இது ரிலேட்டடாக வரக்கூடிய நியூஸ் தான் அது. ஸோ ஹைப்ரிடுக்கும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிரியேச்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பேசிக் தெரிஞ்சதுக்கப்புறம் இதை படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிலிம்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கும். மெயின்ஸ் ஓரியன்டாக ஜிஎஸ் பேப்பர் 3ல வந்து வரும். இந்த டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த இடம்லாம் பார்த்துக்குங்க. இந்த போஸ்னியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் ரைசிங் மிலிட்ரி ஸ்பெண்டிங் அப்படின்றது நம்ம நேட்டோ சம்மந்தப்பட்டது. ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் மெயின்ஸுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 ரிலேட்டடாக வரக்கூடிய நியூஸ் தான் அது. ஓகேவா? சும்மா படிச்சுக்கலாம். நேட்டோனா என்ன அப்படின்றது பேசிக்காக தெரியணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த டீப் டெக்னாலஜி பற்றின ஒரு நியூஸ் தான் அது. ஓகே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்புறம் நோ யுவர் இங்கிலீஷ் எப்பயும் போல் படிச்சுக்கோங்க. நோ யுவர் இங்கிலீஷ்லாம் எப்பயும் ரெகுலராக படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். ஓகே, ரைட். ஸோ இதோட இந்த நியூஸ் முடியுது. ஐ மீன் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ இந்த நியூஸ் பேப்பர் சீரிஸ் வந்து எதுக்காக போடுறது அப்படின்னா, புதுசாக ஐபிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த நியூஸை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நேரத்தை சேவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ வேண்டாத நியூஸை படித்து அதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா மைண்ட் அதே மாதிரி டியூன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு 10 to 15 டேஸ்க்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றது கண்டினியூஸாக வரும். ஸோ பாருங்கள், அதில் ஒரு கண்டினியூஸாக பாருங்கள். சப்போஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நேற்றுக்கும் இந்த நேற்றுக்கும் ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ அதை பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக வரிசையாக பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா எது ரிலேட்டடாக எடுக்கிறாங்க நியூஸு, ஐ மீன் நம்ம எது யூபிஎஸ்சி சார்பாக நம்ம என்னென்னலாம் எடுக்கணும், எதெல்லாம் விட்டுறணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நேரம் குறையும். ஐ மீன் நேரம் நிறைய சேவ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 40 to ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அதை ஒரு
ஒரு 3 மந்த்ஸ் நியூஸ் பேப்பர் கண்டினியூஸாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் ஃபீடிங் செலெக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஸ்பீட் ஆஃப் ஃபீடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த நியூஸ் பேப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.